வணக்க மக்களே, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? ஜெயலலிதாவுக்கு தோழியாக இருந்த சசிகலாவை வெளியேற்றியவர் எங்கள் எடப்பாடியார். அதிகாரமயமாக இருந்த தினகரனை கூட விரட்டியவர் எங்கள் எடப்பாடியார். அவரே ஆளுமைக்கு முன்னாடி விஜயெல்லாம் ஒரு ஆளை அல்ல என்று ஒரு செய்தி ஒன்று பரவாயிருக்கிறது. அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளும் எதிர்பார்க்கக்கூடிய தமிழகத்திலே நிலவக்கூடிய மிக முக்கியமான தேர்தலாகவும் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் ஒரு மாத காலம் மட்டுமே இருக்கும் சூழல்தான் தமிழக அரசியலிலே அனைத்து கட்சிகளும் அதற்கான வேலைகளை பம்பரம் போல் செய்து கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் ஆளும் கட்சியான திமுக மீண்டும் ஆட்சிப்படுத்த வேண்டும் நிலைப்பாட்டில் தனது கூட்டணியை வலுவாக வைத்துக்கொண்டு கண்டிப்பாக இம்முறை 2026 சட்டமன்ற தேர்தல் களம் காண்பது என்பது அரசியல் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக நிலவிக் கொண்டிருக்கிறதா. அதனைத் தொடர்ந்துதான் அதாவது என்டிஏ கூட்டணியில் விஜயின் தாவைக்கா இணைய வாய்ப்பே இல்லை என்ற நிலவு வந்த இந்த அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் விஜயை வைத்து செய்து வருகிறார்கள். அதாவது அதிமுக மற்றும் தாவைக்கா தரப்பிடையே இந்த சமூக வலைதளங்கள் மூன்றுள்ள இந்த மோதல் என்பது முன்னெப்போதும் இல்லாத வகையில் தீவிரமடைந்திருக்கிறதாம். அதிமுகவின் அதிகாரமற்ற பக்கங்கள் மற்றும் அக்கட்சியின் தீவிர தொண்டர்கள் பகிர்ந்து வரும் பதிவுகள் என்னவென்றால், விஜயின் அரசியல் வருகை என்பது மிக கடுமையான கிண்டல் செய்யும் விதமாகத்தான் அமைந்திருக்கிறதா. எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்கு ஆளுமைக்கு முன்னால் விஜய் அவர்கள் ஒரு கடுகளவும் ஈடாக மாட்டார் என்பதுதான் அவர்களின் ஒரு பிரதான வாதமாக இருந்து வருகிறது. அதிமுகவினர் முன்வைக்கும் மிக முக்கியமான வாதம் என்னவென்றால், ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி சந்தித்த சவால்களை பற்றியதாகும். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு நிழலாகவும் தோழியாகவும் இருந்து வந்த அதாவது போயஸ் கார்டனின் ஒரு அதிகார மையமாக திகழ்ந்து வந்த சசிகலாவையே காட்சியை விட்டு வெளியேற்றவர் எங்கள் எடப்பாடியார் என்றும் அவர்கள் பெருமிதத்துடன் பதிவிட்டு வருகிறார்கள். அது மட்டுமன்றி சசிகலா போன்ற ஒரு வலிமையான நபரை எதிர்த்து நின்று கட்சியை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த ஒருவருக்கு இப்போது அரசியல் வந்துள்ள விஜயெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை என்றுதான் அதிமுகவின் தொண்டர்களிடையே ஒரு பெரும் விவாதமாக மாறி இருக்கலாம் இந்த செய்தி. அதிமுகவின் மற்றொரு முக்கியமாக வளைப்படும் சிம்ம சொப்பனமாக கருதப்பட்ட டிடிவி தினகரனை எடப்பாடி பழனிசாமி கையாண்ட விதத்தையும் தொண்டர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதிமுகவின் ஒரு அதிகார மையமாக இருந்து வந்த கட்சியை தன் பிடிக்குள் வைத்திருந்த தினகரனை துணிச்சலாக விரட்டி எடுத்தவர் எடப்பாடியார் என்று பதிவிடும் அதிமுகவினர் அத்தகைய ஒரு இரும்பு மனிதருக்கு முன்னால் சசிகலா கவர்ச்சி வரும் விஜயெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஆளே இல்லை என்றுதான் எள்ளி நகையாடுகிறார்கள். அரசியல் சூழ்ச்சியும் துரோகங்களை எல்லாம் கடந்து வந்த எடப்பாடியாரின் ஆளுமைக்கு முன்னால் விஜயின் அரசியல் அணு என்பது பூஜ்ஜியம் என்பதே அவர்கள் நிலைப்பாட்டாக இருந்து வருகிறது. விஜய்க்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்ற சமூக வலைதளங்களின் இந்த செய்திதான் தமிழக அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அது மட்டுமன்றி விஜய்க்கு துணை முதல்வர் பதவியை தர வேண்டுமா, அதற்கெல்லாம் ஒரு தகுதி வேண்டும் என்று கிண்டலைத்தார் அவர்கள். விஜய் ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் அதிகபட்சமாக விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியை வேண்டுமானாலும் வழங்கலாம் என்று நையாய்த்தெல்கிறார்கள். ஒரு பெரிய திராவிட கட்சியின் தலைவருடன் தன்னை சமமாக பாவித்து விஜய் அவர்கள் பேசுவதை அதிமுகவின் அடிமட்ட தொண்டர் கூட இதை கண்டிப்பாக விரும்ப மாட்டார்கள் என்பதுதான் ஒரு கட்சியின் கோட்பாடாக பாரியிருக்கிறது. மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக பாஜகவுடன் தாவைக்கா கூட்டணி வைக்கவில்லை என்று தான் பார்க்கப்பட்டு வருகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.